மீனாவும் முத்துவும் கட்டிலில் உட்காந்து ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வர்றாங்க. வந்த உடனே நம்ம மனோஜ் நிறையா பேக்கை கொண்டுட்டு வர்றாங்க. வந்த உடனே அம்மா இங்கே வாங்க, ரோகிணி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, என்னதுங்க இது பேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோடனே முத்து கேட்குறாங்க, டே அண்ணா என்னடா பேக்காக கொண்டுட்டு வந்த, நல்ல வேலைப்பா, இவன் பிஸ்னஸ் உழைக்க ஆரம்பிச்சிட்டான்ப்பா, இப்போ தான்ப்பா அவனுக்கு பொறுப்புன்னு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி முத்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. என்னடா முத்து சொல்கிற அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்காங்க. ஆமாப்பா, அங்கே பாருங்க, பையா போய் வீடு வீடாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாடா மனோஜே, பிஸ்னஸ் தொடங்கிட்ட போலையே. ஆமாம், இந்த மாதிரி நீ செஞ்சினா தான் எனக்கு மாதம் 50,000 கொடுக்க வேண்டிய காசும் நீ கொடுப்ப சீக்கிரமாக, என்ன சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் போடா நீ வேற, சும்மா இதை வேற சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு ரோகிணி ரோகிணி அப்படின்னு சொல்லி மனோஜ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க முத்து, என்னப்பா இவன் என்ன பார்லர் அம்மாவை ஏலம் விட்டுக்கிட்டே இருக்கிறியான் அப்படிங்க. இருடா முத்து, நடக்க போகிறது நம்ம முன்னாடி தானே நடக்கும், என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா விஜயா கேட்குறாங்க, ஏன்டா இவ்வளோ பைய வச்சுருக்குற, எதுக்குடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே இருங்கம்மா நான் சொல்கிறேன் அப்படிங்க. ரோகிணி வர்றாங்க. வந்தோடனே என்ன மனோஜ் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இரு ரோகிணி, அம்மா இப்போ கேளுங்க அப்படிங்க. இல்லைடா என்ன இத்தனை பைய வச்சுருக்கிறியே, எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா நான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே ரோகிணி கேட்குறாங்க, என்ன மனோஜ் என்னை விட்டுட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ரோகிணி, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறக்காண்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீ பாரு அப்படிங்க. எந்த பேக்கு அப்படின்னு சொல்லி, அந்த பேக்கில் பாரு அப்படிங்காங்க. உடனே அந்த பேக்கில் எடுத்து நம்ம ரோகிணி ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அதில் தாலி செயின் இருக்குது. இருந்தோடனே அதை ரோகிணி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன மனோஜ் என்ன இது செயின் வாங்கிட்டு வந்திருக்க, தாலி செயின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா இதே எப்படிரா இது அப்படிங்க. ஆமாம்மா, என் பொண்டாட்டி வெறும் கயிறில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் என்ன மற்றவன் மாதிரியா வேலை செஞ்சிட்ருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேனு, என் பொண்டாட்டி இந்த மாதிரி இருந்தால் நான் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அதனால் நான் செயின் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்லடா, உனக்கு பொறுப்புள்ளன்னு இங்கே கண்ட பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நல்லா நீ பொறுப்பாக தான் இருக்கிறன்னு சொல்லிட்டு இதுவே அவங்களுக்கு நெத்தியில் அடித்த மாதிரி இருக்கும், மூஞ்சில் கறியை பூசின மாதிரி இருக்கும்டா மனோஜ் அப்படின்னு சொல்லி விஜயா நம்ம முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு நக்கலாக சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் முத்து சொல்கிறாங்க, அப்பா அவங்க யாரை பற்றி சொன்னாங்கன்னு தெரியுமா, எங்கள் 2 பேர்த்த பற்றி தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு புரிஞ்சிச்சு, நீங்கள் மறுபடியும் பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிண்டலாக சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் நம்ம விஜயா எம்மா அந்த கயிறை கழட்டிட்டு இதை செயினில் கோர்த்து போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சாமி ரூமில் போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவங்க கழுத்தில் போட சொல்லி முத்து மீனாக்கிட்ட நம்ம விஜயா சொல்கிறாங்க, என்ன சவாலுன்னு விட்டா இந்த மாதிரி விடணும், இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும், சும்மா சொல்லிவிட்டு வருஷக்கணக்காக இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது, என்ன அவன் தான் சொன்னால என் பிஸ்னஸில் என்னைக்காவது நான் முன்னேறி என் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி தருவேன்னு, உடனே வாங்கி கொடுத்துட்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கெத்தாக சொல்லிக்கிறாங்க. சொன்னோன்னே அம்மா இருங்கம்மா, அதை போய் இதுகிட்டலாம் சொல்லிக்கிட்டு என்ன கொஞ்சமாவது நாலேஜ் இருந்திருக்கணும், இல்லைன்னா படிப்பறிவுனாலும் இருந்திருக்கணும், எதுவுமே இல்லை, அவங்கக்கிட்ட போய் என்னம்மா நீங்கள் வேற பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. உடனே முத்து ஆமாம் அவருக்கு நிறையா நாலேஜ் இருக்குது, 4 டிகிரி வாங்கினாரு, அதனால தான் வீட்டில் இருக்க நகையை தூக்கிட்டு போகிறதும், நகையை விற்றா எப்படி காசு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருடி வீட்டில் உள்ள நகையை திருடுறது, வீட்டில் உள்ள காசை திருடுறது, இதெல்லாம் அவர் 4 டிகிரி படிச்சிருக்கார்ல, அதில் சொல்லி கொடுத்தாங்க போல், அதனால் அவருக்கு நிறையா விஷயம் தெரியும், அவர்கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து முத்து சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை டேய் நீ கம்முன்னு இரு, நீ எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அண்ணாமலை முத்துவை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. உடனே நம்ம ரோகிணி கழுத்தில் அந்த செயினை போட்டுட்டு மீனாவை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே கழுத்தில் போட்டுக்கிட்டாங்க. போட்ட உடனே
நம்ம மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி இந்த செயினை போட்டுக்கோ, இனிமேல் இந்த செயினை நான் வாங்க மாட்டேன் உங்ககிட்ட இருந்து, நீயும் இதை கலட்டாத, நீயே போட்டுக்கோ, இந்த செயினை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, டேய் பரவாயில்லடா, நீ செயின் வாங்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இந்த சந்தோஷம் மட்டும் கிடையாது, இருங்க உங்களுக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க. அந்த புடவையும் கொடுக்காங்க. கொடுத்த உடனே விஜயா சொல்கிறாங்க, ஓ சூப்பராக இருக்குடா மனோஜி, எவ்வளோ தான் சம்பாரித்து மற்றவன் வாங்கி கொடுத்தாலும் என் மனோஜி வாங்கி கொடுத்த மாதிரி இல்லைடா, சூப்பராக இருக்குடா, இந்த புடவை நல்லா இருக்குடா அப்படிங்க. அப்போ அவங்களுக்குமே ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கிட்டே ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. கொடுத்து முடித்த உடனேவா, பாருங்க இவன் தான் உதவாக்கார உருப்படாதவன், பிழைக்க தெரியாதவன் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, பாருங்கள் இவன் எவ்வளோ பொறுப்பாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் எந்த பையனை தூக்கி வச்சுருந்தீங்களோ அந்த பையனை முதல்ல பொறுப்பாக இருக்க சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் மனோஜ் பொறுப்பாக இருக்கிறான் பாருங்கள் அப்படின்ட்டு நம்ம விஜயா அண்ணாமலைக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம் உன் மயன் பொறுப்பெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியும், இது எப்படிரா வாங்கின நீயே அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, ஆமாப்பா இதுதான் கரெக்டுப்பா, நீ கேளுப்பா, இது எப்படி வாங்கினியா என்ன ஏதுன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, இல்லைடா மனோஜி நான் கேட்குறேன், நீ இது எப்படி வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் இப்போ பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன்ல, அதனால் என் பிஸ்னஸில் லாபம் வந்துச்சு, அதுலேருந்து நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம முத்து சொல்கிறாங்க, அப்பா எனக்கு மாதம் 50,000 தரணும், அதை வேறு கொடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னு நினச்சிக்கோங்க, வேறு என் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுத்தேன், அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தேன்லாம் கணக்கு சொல்லக்கூடாது என்கிட்ட, அதை ஞாபகப்படுத்தி விடுங்க அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மனோஜ் சொல்கிறாங்க, டேய் 50,000 பிச்சை காசு, அதை தர்றதுக்கு என்னால் முடியாதா, நான் தருவேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நீ தருவ, நீ என் கையில் 50,000 மாதம் வரலன்னு நினச்சிக்கோ, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு அப்புறம் காமிக்கிறேன் என்னைய பற்றி எப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம ரோகிணிக்கு கோவம் வருது. ஏன் முத்து நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு ஏன் பொறுக்க மாட்டேங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறது எங்களுக்கு ஏன் பொறுக்க மாட்டேங்குது, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரு சம்பாதிக்கிறாரு, செயின் வாங்கி கொடுக்குறாரு, அது ஏன் எங்களுக்கு பொறுக்காமல் இருக்க போகுது, நீங்கள் சம்பாதிக்கிங்க, நீங்கள் லாபம் ஈட்டுறீங்க, உங்களுக்கு அவர் வாங்கி கொடுக்குறதுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க, நாங்கள் ஏன் பொறாமப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லியும் விஜயா சொல்கிறாங்க. ஆமாம்மா, ஏன்னா அவங்களாம் சவால் விட்டுட்டு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அவங்க சும்மா வாயை மட்டும் தானே விடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு செயல்லாம் செய்ய தெரியாதுல்ல, அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும், அதெல்லாம் விடுமா நீ, இன்னைக்கு கண்டிப்பாக உனக்கு சுற்றி போடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் மீனா சொல்கிறாங்க, அத்தை எங்களுக்கு ஏன் பொறாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க, எங்கள் நகையை கொண்டுட்டு போய் தானே அவங்க வீட்டுக்காரரு இந்த மாதிரி விற்றாரு, அப்படி இருக்கும் போல் நாங்கள் ஏன் பொறாமப்படுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மீனா சும்மா அதை கதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அது ஏதோ ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு அதனால் எடுத்துகிட்டு போயிட்டாரு, அதவேவா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு ரோகிணி சவுண்டு விட ஆரம்பிக்காங்க. உடனே அண்ணாமலை ஏம்மா நீ சைலண்ட்டாக இருங்க, 2 பேரும் பேசாதீங்க, நல்ல நாள் பொழுதுமா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்கம்மா, கம்முன்னு இருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே விஜயா சரி நீயே என்ன தான் இது பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ போய் ரோகிணிக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வா, இல்லைனா மனோஜுக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நான் மற்றவங்க எல்லாத்துக்கும் நான் செய்வேன், மனோஜுக்கு செய்யணுன்னா ரோகிணியை போய் செய்ய சொல்லுங்கள், ஏன்னா அப்படி தானே ஃபஸ்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், அவனுக்கு தேவையானதை அவங்க ஒய்ஃபு தான் செய்யணும்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க ரோகிணியை போய் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்காருக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுறாங்க. உடனே நம்ம விஜயாவுக்கு கோவம் வந்துடுது. என்னடி இவன் செயின் வாங்கிட்டு போட்டேன்ற பொறாமையில் கத்திக்கிட்டு இருக்கிறியா, உனக்கு வாங்கி போட முடியலன்னு சொல்லிட்டு நீ வயிற்றுச்சலில்
பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேவும் நம்ம மீனா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் வயிற்றுச்சல்லாம் கிடையாது, எங்கள் வீட்டுக்காரரு எப்போ வேணாலும் எனக்கு நகை எடுத்து போடுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. மற்றவங்க மாதிரி நாங்கள் ஒன்றும் திருடிட்டு ஒன்றும் இல்லை, நாங்கள் சொந்தமாக உழைக்கிறோம், சம்பாதிப்போம். எனக்கு எங்கள் வீட்டுக்காரரு இப்போலாட்டாலும் எப்போ வேணாலும் எனக்கு நகையை வாங்கி போடுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க.